அதாவது நான் மொபைல் ஆப்புக்கும் பண்ணேன் as well as ஐ டிட் சம் சாம்பிள்ஸ் ஃபார் ஒரு 120 ஸ்கிரீன்ஸ் ஃபார் வெப். நீங்க பின்னாடி பார்க்கலாமே, ஒரு இது தெரியும் உங்களுக்கு. இதோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பேக்ரவுண்ட்ல ஒரு ஆப் இருக்கும் பாருங்க. இது சும்மா நான் 2-3 பாப்அப் மட்டும் தான் வச்சிருக்கேன் மேல. இது ஒரு தனி ஃப்ளோவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்க்ரீன் வந்து மொபைலுக்கும் ஒரு 120 ஸ்க்ரீன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பண்ணோம், மொபைல் ஆப்புக்கும் பண்ணோம். ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இன்னைக்கு லக்ஷ்மண் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா நாளைக்கு இன்னொரு மாதிரி பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணுவார். சரியா? இப்போ ஒரு சாம்பிள் காட்டிட்டேன் நான். அடுத்த கேஸ் ஸ்டடி ஓபன் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல் பிரீமியர் லீக். ஓகேங்களா? இந்த ஆப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் என்கேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபேன்ஸ் என்கேஜ் பண்ற மாதிரியான ஒரு ஆப். சரிங்களா? இதுல 3 மாடியூல், ரொம்ப பெரிய மாடியூல்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபீச்சர்ஸ். சிம்பிளா சொல்ல போனா ஃபீச்சர்ஸ். மாடியூல்ஸ்ன்றது என்னன்னா ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃபீச்சரை வந்து ஒரு மாடியூல் சொல்லலாம். இதுல வந்து மேஜரான மாடியூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட், ஆன்லைன்ல டிக்கெட் செல் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது மெர்ச்சன்டைஸ் விற்கணும். அதாவது ஒவ்வொரு கம்பெனியோட டிஷர்ட்ஸ், அவங்களுடைய மெர்ச்சன்டைஸ், இந்த பேண்ட், சிஎஸ்கே கேப்பு, இந்த மாதிரிலாம் செல் பண்றது ஒரு மெர்ச்சன்டைஸ். அப்புறம் அவங்க டிக்கெட், கேப் புக் பண்ற மாதிரி, ஹோட்டல் புக் பண்ற மாதிரிலாம் இதுல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வைக்கிறோம். சரியா? இந்த ஆப் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். வை? பிகாஸ் இது வந்து நான் இந்த ஆப்லாம் பண்ணும்போது ஃபோட்டோஷாப்ன்ற ஒரு டூல் தான் இருந்துச்சு. முன்னாடிலாம் நான் டிசைன் பண்றதுக்கு கேன்வா மாதிரியோ இல்லை ஒரு ஃபிக்மா மாதிரியோ இல்லை ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அப்ளிகேஷன் மாடல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி ஒன் டூல் இஸ் தேர் ஃபார் டிசைனிங், தட் இஸ் ஃபோட்டோஷாப். அப்படி இல்லைன்னா ஸ்கெட்ச்னு ஒன்று இருக்குது, அது வந்து மேக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோட்டோஷாப்பில் பண்ண டிசைனு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதில் இருக்கிற மேஜரான வேரியஸ் விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெர்ச்சன்டைஸ் அண்ட் வெண்டார் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று, டிக்கெட் புக்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, லைவ் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸு, லைவ் ஸ்கோரிங் அண்ட் ஸ்டாட்ஸ், பிளேயர் அண்ட் டீம் ப்ரொஃபைல்ஸ். இதுதான் மேஜரான மாடியூல்ஸ். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பொருளை விற்கணும், அதை வாங்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். டிக்கெட்டை வாங்கணும், ஒருத்தவங்க விற்கணுன்றது, லைவாக நியூஸ் அப்டேட் பண்ணணும், அப்புறம் லைவ் ஸ்கோர் பண்ணணும், ஸ்டாட்ஸ் பண்ணணும், அப்புறம் பிளேயர்ஸ் அண்ட் டீம்ஸோட ப்ரொஃபைலை ஷோ பண்ணணும். இதுதான் இந்த ஆப்போடைய ரிக்குவயர்மெண்ட். சரியா? இந்த ஆப் அந்த அளவுக்குலாம் பக்காவா இருக்காது, எனக்கே தெரியும். அது நீங்க பாத்தீங்கன்னா இது போட்டோஷாப்ல டிசைன் பண்ணது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் அந்த அளவுக்கு பண்ணும்போதே நாங்கள் கன்சிஸ்டன்சிலாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆப் இருக்கும் பொழுதே நீங்க எந்த அளவுக்கு நல்ல டிசைன் பண்றீங்கன்றதை நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது என்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் உள்ள நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை போட்டிருக்கிறேன் நான். சரியா? அதுக்கப்புறம் என்னுடைய ரிசர்ச் ப்ராசஸ், டிசைன் ப்ராசஸ், ரிசர்ச், டிசைன், ப்ரோட்டோடைப், டெஸ்டிங், மெஷர். சரியா? இது ஒரு மெத்தட். என்னடா இது டிசைன் திங்கிங்ல இந்த மாதிரி இருக்கா? இருக்கு. நீங்க வந்து டிசைன் திங்கிங்கை மாத்தி எப்படி வேணா ட்ரை பண்ணலாம். பேசிக்கலி எம்பத்தைஸ்ன்றது என்னது? ரிசர்ச் ப்ராசஸ், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் டிஃபைன்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வாட் யூசர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் அப்படின்றது தான் டிசைன். அடுத்து ப்ரோட்டோடைப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைரக்டாக டிசைன் பண்ணுற ஒரு மெத்தட். ஒயர் ஃப்ரேமு, லோ ஃபெடிலிட்டி, ஹை ஃபெடிலிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ரிசர்ச், பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் நோட் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஆப் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த விதமான தெர் வாஸ் சம் டிஸ்கஷன் ஹேப்பன், பட் எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர் தான். நாங்களாம் போயிட்டு பிளேயர்கிட்டயோ மக்கள்கிட்டயோ எல்லாம் போய் யாரும் நாங்கள் அனலைஸ்லாம் பண்ணலை. நாங்கள் நடத்தின ஒரே ஒரு லெவல் ஆஃப் இன்டர்வியூ என்னது? ஸ்டேக் ஹோல்டர். இந்த டிஎன்பிஎலோட மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் உட்காந்தோம், அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் கேட்டோம், அவ்வளோதான், வந்து நின்னுட்டோம். புரியுதுங்களா? எல்லாத்துலேயும் எல்லா டைம்லையும் யூசர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? ஒரு டைம்ல யூசர் இருக்கலாம், ஒரு ஆப்ல வந்து யூசர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பண்ற ஆப் பிசினஸ் ஆப், இல்ல ஒரு B2B ஆப், இல்ல ஒரு ஆஃபீஸ் பேக் எண்ட் ப்ராஜெக்டா இருக்கலாம். சரியா? டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி என்ன ஆகும், மாறிட்டே இருக்கும் ரிக்குவயர்மெண்ட். எல்லாத்துலயும் யூசர் வரணும், எல்லாத்துலயும் ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ நடக்கணும்லாம் நடக்காது. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு இடத்துல நடக்கும், ஒரு இடத்துல நடக்காது. எதா இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் தி ஒர்க். அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு இண்டிபெண்டா ஒர்க் பண்றதுக்கான திறமையை வளர்த்துக்குங்க.
ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் பெர்சோனா ஓகேங்களா? இது வேற யாரும் கிடையாது. என்னுடைய அப்பா, என்னுடைய தம்பி ஓகேவா? நான் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2016ல பண்ண டாஸ்க் இது. அந்த டைம்ல இந்த மாரி பெர்சோனா கலெக்ட் பண்ணணும். அந்த மாரி யார போய் பிடிக்கணும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ, அதனால ஐ டிட் வித் மை பேரண்ட்ஸ். சம் பெர்சோனாவ கலெக்ட் பண்ணி, அவங்களுடைய மோட்டிவேஷன், டெக்னாலஜி பேக்கிரவுண்ட் போட்டேன். இத சிம்பிளான ஒரு பெர்சோனா. ஓகேவா? அதுக்கப்புறம் யூசர் ஃப்ளோ. இப்போ என்ன இன்டர்வியூ பண்றவங்களுக்கு தெரியுமா? இது வந்து யாரு? இது யாருன்னு தெரியாது. சரியா? ஸோ சொல்றேன் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு. யூசர் ஃப்ளோ. ஒரு சின்ன யூசர் ஃப்ளோவ எழுதுறேன் அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஃப்ளோ எழுதிட்டு முடிச்சிடுறேன். பேமெண்ட் கேட்டோட முடிச்சுட்டு, அடுத்து யுஐ கூட வந்துடுறேன். சரிங்களா? ஸோ பேசிக்கான ஒரு Photoshopல பண்ண ஆப் தான் இது. அப்பவே நாங்க வந்து எந்தெந்த அளவுக்குலாம் மாடலா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி, ஃபில்லான ஐகான்ஸ யூஸ் பண்ணி ஓகேவா? Photoshopல இந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயம். இந்த ஐகான்லாம் பண்ணதெல்லாம் நான் தான். இந்த பேமெண்ட் கேட்வே மெத்தட் பண்ணதும் நான் தான். இத பார்த்தா உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாரியே ஒரு ஃபீல் இருக்குமே! இந்த பேமெண்ட் கேட்வே. ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுடைய இந்த பேமெண்ட் கேட்வே எங்க பார்த்த மாரி இருக்கு? இல்ல. நீங்க சொல்லுங்க.